இன்னைக்கு வந்து 21st டே ஆஃப் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கோம். ஸோ நியூ இயர்க்குள்ளே பார்த்தோன்னா நம்ம ஃபிட்டாக ஹெல்த்தியாக மாற போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட சேலஞ்சுடைய மெயின் கோலே வந்து. ஸோ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் தான் ஆஸ் யூஷுவல். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 கவுண்ட்ஸ் வந்து 3 செட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பட் கிக்ஸ். ஸோ பட் கிக்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கை வந்து பின்னாடி வச்சுப்போம். கை வந்து பின்னாடி வச்சுட்டு இப்படி கிக் பண்ணுவோம். நம்மளோட ஃபுட் வந்து நம்மளோட பட்டை வந்து டச் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணி தான் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15. ஸோ அந்த மாதிரி பட் கிக்ஸ் பண்ணியாச்சு. தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஹை பிளாங்க் டு லோ பிளாங்க் தான். கண்டிப்பாக வந்து ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது மேட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வழுக்காது. நம்ம வந்து கரெக்டாக நம்மளுடைய ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு யோகா மேட் மட்டும் ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்க ஹை பிளாங்க் டு லோ பிளாங்க் பண்ணலாம். பொசிஷனு. ஸோ இது வந்து முன்னாடியே இருக்கக்கூடாது, பின்னாடியே இப்படி தூக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ப்ராப்பராக ஈவனாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இருந்துட்டு லோ பிளாங்க், ஹை பிளாங்க், லோ பிளாங்க், ஹை பிளாங்க், லோ பிளாங்க், ஹை பிளாங்க். ஸோ இந்த மாதிரி வந்து 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கவங்கன்னா நீஸில் நம்மளோட முட்டியில் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளாங்க் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி. ஸோ சப்போஸ் ஹை பிளாங்க் டு லோ பிளாங்க் ஃபுல் பிளாங்க் பண்ண முடியலன்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய காலை வந்து முட்டி பேலன்ஸ் பண்ணிட்டு நம்மளோட கால் ரெண்டுத்தையும் போட்டு மேலே வச்சுட்டு இது மாதிரி நீலிங் பிளாங்க் இது. ஸோ இந்த மாதிரி நீலிங் பிளாங்க்கில் இருந்துக்கிட்டு பண்ணுங்க. ஸோ ஹை பிளாங்க், லோ பிளாங்க், ஹை பிளாங்க், லோ பிளாங்க், ஹை பிளாங்க், லோ பிளாங்க். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க 15 கவுண்ட்ஸு. ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் தான். ஸோ அதுக்கு இது மாதிரி 2 டம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டு நல்லா வயிறை வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கணும். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணும்போது வயிறு நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்படி வச்சுட்டு ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன். ஸோ வந்து இது வந்து 1 சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 1 2 ஸ்லோவாக பண்ணணும், 3 ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்னா வெயிட் வச்சு பண்ணுறதுல அப்படின்னா ஸ்லோவாக பண்ணுங்க. மசில் வந்து ஏடாகுமா கிராம்ப் ஆகிடும். ஸோ 4 5. ஸோ இது மாதிரி 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் டோ டச் தான். ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஹேண்ட்ஸ் எப்படி அப் பண்ணிக்கிட்டு டோஸ் டச் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 9 days தான் இருக்குது நம்மளோட சேலஞ்சு முடிக்கிறதுக்கு. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் என்னோட ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்காக. ஸோ நீங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க. உங்களோட சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட வெயிட்டை வந்து கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். ஸோ இன்றைக்கான ஆப்ஸ் ஒர்க் அவுட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கோப்ரா டு மவுண்டைன் தான் ஆஸ் யூஷுவல். ஸோ நமக்கு தெரியும் கோப்ரா பொசிஷன். கோப்ரா அப்படி படுத்துக்கக்கூடாது, கீழே வைக்கக்கூடாது. ஸோ இது வந்து அப்பில் தான் இருக்கும். கோப்ரா மவுண்டைன். ஸோ கோப்ரா மவுண்டைன் ஸ்ட்ரெச், கோப்ரா ஸ்ட்ரெச், மவுண்டைன் ஸ்ட்ரெச். ஸோ கோப்ரா ஸ்ட்ரெச், மவுண்டைன் ஸ்ட்ரெச். ஸோ கோப்ரா ஸ்ட்ரெச், மவுண்டைன் ஸ்ட்ரெச். So cobra stretch,
மவுண்டைன் ஸ்டிச். வந்து படுத்துக்கலாம், டக்கின் பண்ணிக்கோங்க. ஸோ டக்கின் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் வந்து பேக்கில் வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு ஸோ இது வந்து சர்க்கிளாக நம்மளோட லெக் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி 1 2. ஸோ 15 கவுண்ட்ஸ் வந்து இந்த பக்கம் நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கள். மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. ஸோ இது மாதிரி பண்ணுங்கள் 15 சொல்லிட்டு. இல்லைன்னா இப்படி பண்ணலாம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக. இந்த பக்கம் ஒரு வாட்டி, மறுபடியும் இந்த பக்கம் ஒரு வாட்டி. ஸோ இந்த மாதிரி 1 கவுண்ட். ஸோ படுத்துக்கிட்டு சிட்டப்ஸ்க்கு. ஸோ சிட்டப்ஸ் 1 2 3 4 5. என்ன இருக்கணும், ஒரு டம்பிள்ஸ் வச்சுட்டு ஸோ 2 சைடும் டச் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. டோ டச் தான். ஸோ மேக்ஸிமம் டோஸ் வந்து டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹேண்ட்ஸ் அப்பு. ஸோ 1 2. ஸோ டச் மேக்ஸிமம் டச் பண்ணணும். ஹேண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு டச் பண்ணணும். 3 4 5. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஆப்ஸ் ஒர்க் அவுட்டு, நம்மளோட கார்டியோ ஒர்க் அவுட்லாம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணிட்டிங்கன்னா 1 செட் பண்ணாலும் சும்மா இந்த வீடியோவை பார்த்தாலும் வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியாது. 3 செட்ஸ் வந்து உங்களோட மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வாங்க. நம்மளோட பாடியில் இருக்க எல்லா மசில்ஸுமே வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ணணும். ஸோ பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட வெயிட் லாஸ் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ இது வந்து 3 செட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.